தீராத பிரச்சினைகளாக இந்திய அளவில் மணிப்பூர் விவகாரமும் தமிழ்நாடு அளவில் வேங்கைவேல் விவகாரமும் இருப்பதாக பேசிய தாவேக தலைவர் விஜயின் கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த பதில்களை பார்க்கலாம் விரிவாக. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய், விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரின் பேச்சுக்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. இந்த விழாவில் பல உயிர்களை பலி கொண்ட மணிப்பூர் விவகாரமும் மனிதநேயத்தையே ஆட்டிப்படைக்கும் விதமாக தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரங்கேறிய வேங்கைவயல் விவகாரமும் எதிரொலித்திருந்தன. இவை சமூக நீதிக்கே சவால் விட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் அரசியலில் முதன்முதலாக பொதுவெளி மேடைக்கு வந்த விஜய் இதுகுறித்தும் பல்வேறு கேள்விகளை மத்திய மாநில அரசுகளை நோக்கி அடுக்கியுள்ளார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலேயே விசிக ஆரம்பத்திலிருந்தே போராடி களம் கண்டு வருவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் என்று எல்லா கட்சியினரும் அதை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. வேங்கவேல் பிரச்சனை பற்றி விஜய் பேசுகிறார் என்றால் அதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வேங்கவேல் பிரச்சனையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றால் திருமாவளவன் மட்டும்தான் கவலைப்பட வேண்டும், திருமாவளவன் மட்டும்தான் ஆத்திரப்பட வேண்டும், திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து இங்கே உருவாகியிருக்கிறது. விசிக எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீவிரமாக களமாடி வரும் நிலையில் இவைகளை எல்லா கட்சிகளும் பேச வேண்டும் எனவும், மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து தாவேக தலைவர் விஜய் பிரதமர் மோடியிடம் முறையிட வேண்டும் எனவும் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும், பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இதனிடையே வேங்கை வயல் பிரச்சனை மனிதாபிமானத்திற்கு எதிரானது. அதிமுகவோ அல்லது வேறு ஏதேனும் எதிர்க்கட்சிகளும் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய ஏன் வலியுறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல பெண்கள், குழந்தைகள் என நூற்றுக்கணக்கானோரின் உயிரை குடித்த மணிப்பூர் விவகாரத்தில் அக்கறை இருப்பின் இதை செய்ய வேண்டும் என தாவேக தலைவர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைத்துள்ளார். இதனிடையே திருச்சி விமான நிலையத்தில் பேசிய திருமாவளவன் தாங்கள் இருவரும் ஒரே மேடையில் தோன்ற இருந்ததாக சிலர் அரசியல் சாயத்தை தங்களின் மீது பூச முயற்சித்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள், அப்படி அரசியல்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே விகடன் பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன். விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறும் வாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு, விடுதலை சிறுத்தைகள் அங்கவகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை,
திமுக அதில் தலையிடவில்லை. தான் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என்ற ஆதங்கத்திலும் ஆதவ் பேசியிருக்கலாம். தாவேக விசிக கூட்டணி அமைப்பது குறித்தான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். தாவேகவும் விசிகாவும் சேர்ந்து கூட்டணி வச்சா இளைஞருக்கான ஒரு இதை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய ஒரு செயல் திட்டமாக அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். தாவேக தலைவர் விஜய் முதலாக பொதுவெளியில் பங்கேற்ற விழாவில் அவர் வேங்கை வயல் விவகாரம், மணிப்பூர் உள்ளிட்ட விவகாரம் குறித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.